ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை தான் கொடுக்க போகிறார். குரு 7ஆம் இடத்துல, ராகு கேது வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வருது. ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு கேது வருது. சனி வந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அப்புறம் வந்து புதன் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 10 குடைவர். அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்காரு. 12 குடைவர் அஷ்டமத்தில் இருக்காரு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சமா இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய கிரக அமைப்பு. பொதுவா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு காரிய தடைகள் இருந்திருக்கும். எது செஞ்சாலும் அது ஒரு தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும். நம்மளுடைய உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அது உங்களுக்கு இல்லை. 9 கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி, ப்ரமோஷன் உறுதியாக உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து திக்பலம் பெற்றிருக்காரு. 6 கூடையவராக இருந்தாலும் கூட திக்பலம் பெற்றிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு. குரு வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரிங்க, காரிய தடைகள் எல்லாமே நீங்கி காரிய சித்தியாகும் உங்களுக்கு. எவ்வளவோ முயற்சி, பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு முயற்சியை எடுத்துட்டா அதை சக்ஸஸ் பண்ணாமல் அவங்க விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்தது மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு தட்டி போகிறது, தாமதமாகிறது, இதனால் கொஞ்சம் விரக்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஆனால் இனி அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாகும். ஒவ்வொரு காரியமே சித்தியாகும் உங்களுக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்குது. அப்போ ஒரு குருநாதருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உறுதியாக உண்டு. குரு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல இன்கம், நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 கூடைய சூரியன் 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் இருக்காரு. அப்போது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் உங்களுடைய வளர்ச்சி ஆகிறது, உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பாராட்டப்படும், உங்களோட உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும், திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி பணியிடை மாற்றங்கள் இருக்கிறது, பணி வேறு பக்கம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, பெரிய கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு ஆஃபர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர்னு ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக புது பார்ட்னர்ஸ் வர்றது, பார்ட்னர்ஷிப்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழிலியாக இருந்தாலும் சரி, நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், இன்கம் ஆஃப் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது வந்தாலும் கூட உங்களுக்கு கடன் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸு உருவாகும். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சனி கூட சேர்ந்துருக்காரு. அப்போது கடனை கட்டுறதுக்கு ஒரு சோர்ஸ் வந்து உருவாயிரும். உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டமத்து சனி இருக்குது. அதாவது ஒரு கால தாமதத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். சனியுடைய பார்வை சந்திரனுக்கு வந்து வரும்பொழுது அன்னதானம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மூல நட்சத்திரமோ அல்லது பூராட நட்சத்திரமோ அல்லது உத்திராட நட்சத்திரமோ, இந்த நட்சத்திரத்தில் எது உங்களோட நட்சத்திரமோ அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு, ஒரே ஒரு வேலைக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பசியாக இருக்காரு, அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு உறவாவோ தெரிஞ்சவங்களாவோ ஃப்ரெண்டாவோ இருக்கக்கூடாது. ஸோ ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. உண்மையாலுமே நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. அவங்க பிரியாணி கேட்டால் கூட ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க, நல்ல ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள், போதும். அன்னதானம்னா சட்டியாக சோறு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானங்கள்ல. உண்மையாலுமே பசியாக இருக்கவங்களை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தான் உண்மையான அன்னதானம். ஸோ இதை செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க.
சனிக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்காரு. எப்போலாம் அந்த சனிக்கு திரிகோணத்துல செவ்வாய் வராரோ, அந்த காலகட்டங்கள் எல்லாமே வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு விபத்து கண்டம் அல்லது வந்து சர்ஜரிய குறிக்கக்கூடியது. அப்போ செவ்வாய் இந்த மாசம் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறாரு. அப்ப நீச்சமாகும்போது ஒரு விபத்து கண்டத்தையோ அல்லது சர்ஜரி கண்டத்தையோ குடுத்துருவாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. தந்தையாருக்கு ஆயுள் கண்டம் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, மைண்ட் டென்ஷனா இருக்கு, இல்ல வேலை ரொம்ப அர்ஜென்சி நீடு, அதாவது நைட் டைம் டிராவல்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. செவ்வாய் நீச்சமா இருக்குது. நீங்க கரெக்ட்டா வண்டி ஓட்டிட்டு போனா கூட ஒரு அன்டைம்ல ஒர்க் முடிஞ்சு வரீங்க. நீங்க கரெக்ட்டா வண்டி ஓட்டிட்டு போவீங்க. ஆப்போசிட்ல ஏதாவது குடிச்சிட்டு, ஏதாவது ஒரு நாய், அதாவது டாக சொல்றேன். அவங்க வந்து வண்டிய விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரும். தப்பு உங்க மேல இல்லைன்னா கூட, உங்களுக்கு நஷ்டமாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. பாதுகாப்பா இருங்க. "வருமுன் காப்போம்" அப்படிங்கிறது நல்லது. அதனால கால பைரவருக்கு ஒரு விளக்க போட்டுருங்க. செவ்வாய் எந்த காலகட்டத்தில நீச்சமா இருக்கோ, சனிக்கு திரிகோணத்தில செவ்வாய் எப்பலாம் வருதோ, அப்ப கால பைரவருக்கு ஒரு விளக்க போடுறது ரொம்ப நல்லது. கால பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வமோ, குலதெய்வ வழிபாடோ பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண பிராப்தம் இருக்கு. திடீர் திருமணம் அல்லது திருமணம் ஆகுறது, திருமணம் நிச்சயிக்கப்படுறது இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நெறைய பேர் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி சகோதரன், மூத்த சகோதரன், இளைய சகோதரன், சகோதரிகள்ட்ட இருந்த பிரச்சனைலாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும். அதே மாரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாமே சக்சஸு. சோஷியல் மீடியால இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பிரபலியமாவீங்க. கலைத்துறை எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரிங்க, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, அதே மாரி உங்களுடைய பேர் புகழ்ல பாராட்டி விருதுகள் ஆல்ரெடி நீங்க இதுல இருந்தீங்கன்னா கலைமாமணி இந்த மாரி விருதுகள் கிடைக்கும். மிகப்பெரிய லெவல்ல மீடியாக்கள்ல ஒரு பேசப்படும் பொருளா நீங்க மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான மாசம். உத்தியோகத்துல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும். நெறைய நன்மைகளான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் சம்பாரிக்கிறது, ப்ரமோஷன் வரது, அதாவது சைடு இன்கம் வரது, இந்த மாரி விஷயங்கள். மிகப்பெரிய லெவல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமான காலமா தான் இருக்குது. குருவோடைய அனுகிரகமும் இருக்கு, சனியோடைய பார்வையும் இருக்கு. அப்போ மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பொதுமக்களுடைய ஆதரவு, சப்போர்ட் இதெல்லாமே கிடைக்கும். நீங்க சாதாரணமா ஒரு சின்ன போஸ்டிங்ல இருந்தா மிகப்பெரிய பொறுப்புகள் தலைமையிடமே கொடுக்கும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெளியில காமிச்சுக்கணும். அது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் வரும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வர்றது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில ஆல்ரெடி பொறுப்புல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா இருந்தா லஞ்ச லாவணியங்கள், ஊழல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. சனியோடைய பார்வை அதுக்கு பனிஷ்மெண்ட்ட கொண்டு போய் சேர்த்துரும். பதவிய காலி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்யோன்யம்ங்கிறது அதிகரிக்கும். பொதுவாவே பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. காசு பணம் வரது, ஆடை ஆபரண சேர்க்கை, இவ்ளோ நாளா இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்புல முன்பை விட நல்ல ஆர்வம், படிப்புல நெறைய ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்கு படிப்பு ஸ்தானத்துல. அதனால படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, உயர்கல்விக்கு போறது, அதே மாரி உயர்கல்வியில இருக்கவங்க ஒரு நல்ல போஸ்டிங் போய் உட்கார்றது. சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகங்கள்லாம் கிடைக்கும். சிவில் சர்வீஸு, பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல எழுதுனீங்கன்னா, அதுல எல்லாம் தேர்ச்சி பெற்று ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது தானா தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எவ்வளோதான் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும், நீங்க என்ன முயற்சி போடுறீங்களோ, அதுக்குண்டான பலாபலன்கள் கட்டாயம் உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டங்கள்ல ஒரு தெய்வத்தோடைய துணைய தேடிக்கங்க. குருபலம் இருக்கும்போது, தெய்வத்த நீங்க வழிபாடு பண்ணும்போது, இன்னும் அந்த சக்தி வந்து இரட்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அப்ப நீங்க போடுறது வந்து கொஞ்சம் முயற்சி போட்டாலே நெறைய பலன்கள் கிடைக்கிற மாரி உங்களுக்கு வந்துரும். பொதுவாவே தனுசு ராசிக்கு வைகாசி மாதம் நல்ல பலன்கள் தான், நெறைய நன்மைகள் தான் உங்களுக்கு உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.